இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவோட வீட்டின் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றிருந்த நிலையில தற்போது பெஞ்சமின் நெதன்யாஹு வீட்டின் முன்னே உள்ள கார்டன் பகுதியில் திடீரென தீப்பற்றி இருந்தது. இது தீப்பிழம்புகளை உருவாக்கும் வெடிகுண்டு தாக்குதல்னு சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே ஓராண்டிற்கும் மேலா போர் நீடித்து வருது. ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமா ஒழித்து கட்டும் வர ஓய மாட்டோம்னு கூறியிருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை முன்னெடுத்து வர்றாங்க. இந்த போரில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வராங்க. இதனால் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது. இது ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதால் ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு ஈரானில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துச்சு. இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. இதனால் மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்திருக்கு. இத்தகைய பரபரப்புக்கு இடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு இல்லத்தில் மீண்டும் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கு. மத்திய இஸ்ரேலில் உள்ள சிசேரியா நகரத்தில் உள்ள பெஞ்சமின் நெதன்யாஹு வீட்டிற்கு வெளியே உள்ள முற்றத்தில் ஃப்ளேயர்ஸ் எனப்படும் தீப்பிழம்புகள் கிளம்பும் ஃப்ளாஷ் பாம் விழுந்து திடீரென தீப்பற்றி இருந்தது. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாச்சு. இந்த நிகழ்வின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவோ அவரது குடும்பத்தினரோ வீட்டில் இல்லைன்னு இஸ்ரேல் பாதுகாப்பு படை சொல்லியிருக்காங்க. இது மிகவும் தீவிரமான விஷயம் எனவும் ஆபத்தை அதிகரிக்கும் செயல் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை சொல்லியிருக்கு. இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருவதா சொல்றாங்க. பெஞ்சமின் நெதன்யாஹு இல்லத்தின் முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் அதிபர் இசாக் ஹெர்சாக் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பொதுவெளியில வன்முறையை அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கண்டிச்சிருக்காரு. இஸ்ரேலோட பாதுகாப்பு முகமை அதிகாரிகளும் இந்த சம்பவம் குறித்து பேசியிருக்கும் போது உடனடியாக விசாரணை நடத்தி இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை கண்டறிய வேணும்னு சொல்லியிருக்கதா தன்னோட எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் உள்ளாங்க அப்படின்ற விவரம் தற்போது வர வெளியாகலை. முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் பெஞ்சமின் நெதன்யாஹுவோட இதே வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அவரது பங்களாவின் ஒரு பகுதி சேதமடைஞ்சது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை. இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றிருந்தாங்க. தற்போது மீண்டும் ஒரு தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கா? இஸ்ரேல் இதற்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும்.